Ashwin Sweets and Snacks products நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான், பென்ஸ் கார். ஃப்ளைட் வாங்கி ஓட்ட போற ஃப்ளைட். நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலா இருக்காடா, அதே பேசுறான். தம்பி கொள்ள வெறியில இருக்கும் பார்த்துருது. பண்ணையாரும் பத்மினியும் போல நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் அவர் வாங்கும் ஆடம்பர கார்கள் குறித்த சர்ச்சைகளும் அவ்வளவு சீக்கிரம் பிரித்துவிட முடியாது. தனது கார் வாங்கிய பின்னணிகள் குறித்தெல்லாம் விமர்சனங்கள் பரவி வருவதால் திரள் நிதி மூலம் பெறப்பட்ட பணத்தில் கார் வாங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை சீமான் ஆவேசமாக பொதுவெளியில் மறுத்துள்ளார். கட்சி காசுல ஒரு தேநீர் இருந்த மாட்டோம்டா நாங்க, திரள் நிதி காசுல. இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான், பென்ஸ் கார். ஃப்ளைட் வாங்கி ஓட்ட போற ஃப்ளைட், சொந்தமா ஃப்ளைட். அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னை பல்லாவரத்தில் நாம் தமிழர் கட்சியின் புதிய உறவுகள் இணையும் விழாவில் பேசிய சீமான் கார் வாங்கியது குறித்து ஆவேச கருத்துக்களை அள்ளி வீச மீண்டும் அவரது கார் வாங்கல் குறித்த தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் விவாதமாகி வருகிறது. அதாவது சீமான் பேசும்போது நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தெரியாத கூட்டம், பிளாக்கில் டிக்கெட் விற்பவன் எங்களை திரள் நிதி கூட்டம் என கூறலாமா? நான் என்ன கோவணம் கட்டி கொண்டிருக்க வேண்டுமா? கார் வாங்கக்கூடாதா? நாங்கள் இன்னும் களத்திற்கே வரவில்லை, வந்தான் நீங்க என்ன ஆவீர்கள் என்று ஆவேசமாகவும் ஆக்ரோஷமாகவும் கேட்டதோடு கார் வாங்கியது குறித்தும் கொந்தளித்தார். கட்சி நிதியில் ஒரு தேநீர் கூட அருந்த மாட்டோம் என கூறியவர் தனது மருமகனே பணம் கட்டி இந்த காரை வாங்கி கொடுத்ததாக கூறினார். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. கள்ளச்சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பைய எங்களை திறநிதி திருடங்கடா, அயோக்கிய பலட பிளடி நான்சென்ஸ். நாங்க வேணாம்னு வச்சிருக்கோம்டா, அதெல்லாம் வேணாங்க எனக்கு இது போதும் அப்படின்னு. அது என் மருமே ஒரு நாள் இந்த கார்ல வந்து வண்டியில வந்துட்டு அவர் திடீர்னு மாமா இவ்வளவு தூர பயணத்தில் இது எப்படி மாமா, அவரா காசை கட்டி வாங்கிட்டு நிறுத்திட்டு பண்ணாப்ல. 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த பென்ஸ் காரை வாங்கி கொடுத்த மருமகன் மந்திர புன்னகை பட தயாரிப்பாளரும் கல்லூரிகள் நடத்துபவருமான கார்த்திகேயன் என்று தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சீமான் கார் வாங்கியது எப்படி என்பது குறித்தும் இன்னொரு பின்னணி தகவலும் வெளியாகியுள்ளது. நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் பயணிக்கும் ஜெகதீச பாண்டியன் யூடியூபில் பேசும்போது அம்பாசமுத்திரத்தில் சீமான் ஜெயிக்க மாட்டார், அங்கு தோற்று அரசியலிலிருந்து இன்னும் அவமானப்பட்டு போகிறார் என்று கூறியுள்ளார். நாத்தாக்காவில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் அத்தனை பேர் இருக்கிறோம், அவரை தோற்கடிப்போம், இவர் ஒருபோதும் வெல்ல முடியாது, ஏனென்றால் அவருக்கு வெல்ல வேண்டும் என்கிற நோக்கமே கிடையாது, இதன் மூலமாக பணம் பார்க்க வேண்டும் என்கிற நோக்கம்தான் உள்ளது. அந்த கார் நான் வாங்கவில்லை, மருமகன் வாங்கி கொடுத்தார் என கூறுகிறார். கார்த்திக் என்பவர் 15 வருடங்களாக சீமானுடன் தொடர்பிலேயே இல்லை. எப்படி வாங்கித்தர முடியும்? ஏன்னா அவருக்கு வருமானம் உள்ளது, கல்லூரி உள்ளது, அதனால் அவர் பெயரில் எடுத்துள்ளார்கள். மேலும் சீமான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் இடத்தை வாங்கி இருக்கிறார்கள். யார் யார் கையெழுத்து போட்டது என்கிற பத்திரம் முதற்கொண்டு ஆவணங்களை வைத்துள்ளோம் என ஆவேசமாக கூறினார். இதேபோல மற்றொரு நெட்டிசனோ பின்ன எப்படி கார் வாங்குனீங்க, ஏன் இப்படி ஆணவத்தில் ஆடுறீங்க என கேள்வி எழுப்பி இருக்கிறார். இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். பின்னா வயக்காட்டில் வேர்வு சிந்தி வாங்கினியா இல்லை கட்டடம் கட்டுற பில்டிங்கில் போய் வேர்வு சிந்தி வாங்கினியா? ஏற்கனவே இருந்த காரை விற்றுவிட்டு புதிய கார் வாங்கினோம் என்றார்கள். பிறகு மருமகன் வாங்கி கொடுத்ததாக கூறுகிறார்கள். இதில் எது உண்மை எனவும் சமூக வலைத்தளங்களில் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். Ashwin Sweets and Snacks products நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.